அவிசாவிளை மேல் நீதிமன்றம் 18 பேருக்கு இன்று மரண தண்டனை விதித்தது. தரணியகல நூரித்தோட்ட முகாமையாளர் நிஹால் பெரேரா கொலை வழக்கின் தீர்ப்பை அவிசாவிளை மேல் நீதிமன்ற நீதிபதி MDS அபேரத்ன இன்று அறிவித்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த கொலை இடம்பெற்றது. இந்த கொலை தொடர்பில் திரணியகல பிரதேச சபையின் தலைவர் அனில் சம்பிக்க விஜயசிங்க உள்ளிட்ட 21 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. 18 பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எந்தவித சந்தேகங்களும் இன்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக 3 வருடங்களாக விசாரணைக்குட்படுத்தப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி தெரிவித்தார். தரணியகல நூரி தோட்டத்தில் தோட்ட முகாமையாளர் நிஹால் பெரேரா 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார். கல்கிசை பொது மயானத்தில் அவரின் இறுதி கிரியைகள் இடம்பெற்றன. அன்றைய தினம் தோட்ட முகாமையாளரின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி தோட்ட முகாமையாளரின் கொலை தொடர்பில் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நூரி தோட்டத்தில் போலீஸ் காவலரன் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு விடத்திற்கும் அதிக காலம் காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த நிலையில் அவன்கார்ட் கப்பலை விடுவிப்பதற்கு காலி நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. 35 மில்லியன் ரூபாய் பணியில் விடுவிப்பதற்கு காலி பிரதம நீதவான் நிப்புலி லங்காபுரி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அவன்கார்ட் கப்பலில் இருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களுடன் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பயணித்த சந்தர்ப்பத்தில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த கப்பல் காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்தது. சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக வெளிநாடு செல்ல தனக்கு அனுமதி வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவினால் விடுக்கப்பட்ட கோரிக்கை மனு எதிர்வரும் 7ஆம் தேதி பரிசீலிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பத்மினி என் ரணவக்க முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. பெசில் ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியூடாக அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்த பெசில் ராஜபக்சவிடம் புதிய கட்சி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எமது கட்சியின் யாப்பிற்கு அமைய நாட்டிற்கும் மக்களிற்கும் சார்பாக இருக்க வேண்டும் என்பது எமது கட்சி உறுப்பினர்களின் பொறுப்பாக காணப்படுகின்றது. தற்போது நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினரா? இல்லை இல்லை, நான் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிலேயே உள்ளேன். எண்ணிக்கை 100 தாண்டும் என நான் எண்ணுகின்றேன். எனினும் பாராளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலகும் சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் அனைவரும் வருவார்கள். தற்போது நான் அவர்களை தொல்லைப்படுத்த விரும்பவில்லை. மிகவும் சிந்தித்து செயற்படுகின்றோம்.